எங்க உழைப்புக்கு நீ கொடுத்தா கொடு, எங்க உழைப்புக்கு நீ கொடுத்தா கொடு. அந்த 10 ரூபாய் பத்தி பேசாதீங்க. அதாவது இந்த பிளாட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து பயன்படுத்துகிற பொருளை வந்துட்டு சுத்திகரிக்க வர்ற அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து அவங்க வந்துட்டு ஒரு 10 ரூபா காசு கொடுத்துட்றாங்களாம். அந்த 10 ரூபா காசு வந்து ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்? அவ்வளோ கேவலமாக வந்துட்டு அந்த துப்புரவு பணியாளர்களை வந்து கேவலப்படுத்துனாங்களாம். இது ஏன் வந்துட்டு இந்த ஊதியம் இல்லாத தொழில் அப்படின்றது இந்த நாட்டில் இல்லவே இல்லை. இந்த வாழ்க்கையில் எவனுக்காவது வந்து சும்மா ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த நாட்டில் எவனும் போகமாட்டான். ரோட்டில் உள்ள குப்பைகளை எடுக்கிறதுக்கு துப்புரவு பணியாளர்களை வச்சு அதை சுத்திகரித்து அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குது கவர்மெண்ட்டு. ஆனால் அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குப்பையை பயன்படுத்தி அவையெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தாமல் அதை வந்து கரண்ட் கம்பத்துக்கு அடியில் வச்சுட்டு போயிடுறாங்க. அதை வந்து எடுக்கும் பொழுது வந்து சாக்கு அடிக்கிறதா வந்து வருது, புகார்கள் வருது. ஆனால் அதை விட பொருட்படுத்தாமல் அந்த 10 ரூபா கொடுக்குறாங்களாம் அதை வந்து எடுக்கிறதுக்கு அந்த துப்புரவு பணியாளர்கள். அதை வந்துட்டு பெருசாக பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்குமே வந்து காசு கொடுத்து வாழ்க்கையில் வந்து வாழ்ந்ததில்லை. ஒருத்தன் ஒரு ஜிஎஸ்டியை போட்டு ஒரு பொருளுக்கு அதிகமாக காசு கொடுத்து வாங்குற, ஆனால் அதை வந்து உனக்கு பெருசாக தெரியல. ஒன்று நீ போட்ட ஒரு அசிங்கத்தனமான ஒரு பொருட்களை அந்த குப்பையை அதை வந்து எடுத்து போடுறவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறதுல அந்த என்ன குறைஞ்சி போயிருவீங்களா? அப்படி அந்த 10 ரூபா கொடுக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா உன் பொருளை நீனே எடுத்து எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கிற வேண்டியதானே. இதில் வந்து இவங்களுக்கு ஏன் நாங்கள் 10 ரூபா கொடுக்கணும், இவங்க ஏன் 10 ரூபா கேட்குறாங்க அப்படின்ட்டு. அது அவங்களோட வேலை. கவர்மெண்ட்டு கொடுத்த வேலையை விட்டுட்டு உன் வீட்டில் உள்ள பொருளை எடுக்கணும்னு அவங்களுக்கு வந்து அவசியம் இல்லை. நீனே உன் பொருளை எடுத்து பத்திரமா வந்து சுத்திகரித்து வச்சுக்கலாம். அதை எடுத்து அவங்க க்ளீன் பண்ணி தர்றாங்கன்னா அவங்களுக்கு நீ காசு கொடுத்து தானே ஆகணும். அப்போ ஊதியம் இல்லாத தொழில் உலகத்திலே இல்லை அப்படின்றது தெரியுது. அப்புறம் ஏன் வந்து உங்களுக்கு காசு கொடுக்குறதில்ல உங்களுக்கு வந்து அவ்வளோ வருத்தமாக தெரியுது அப்படின்னு தெரியல. நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. வாழ்க்கையில் வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு காசு கொடுக்காம ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டு தானே வச்சுருக்கு, அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. அது நம்மகிட்ட ஏன் காசு கேட்குறாங்க அப்படின்ட்டு. கவர்மெண்ட்டு வேலை வச்சுருக்குன்னா கவர்மெண்ட்டு வந்து ஒர்க்கு வந்து அவன் வந்து தெருவில் கிடக்கிற குப்பையில் கூட்டுறதுக்கு தான் அவனுக்கு சம்பளம். உன் வீட்டில் உள்ள குப்பைகளை சேகரித்து அது கொண்டு அவன் வந்து சுத்திகரித்து போடுறதுக்கு வந்து நீ அவனுக்கு காசு கொடுத்து தான் ஆகணும். பார்த்துக்கோங்க. அப்போ நீ உன் வேலையை கரெக்டாக செஞ்சேன்னா இவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து காசு கேட்கணும்னு உங்களுக்கு வந்து